இன்றைக்கு இருக்கிற இந்த இருவரும் தான் ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின் இவர்கள் இருவரும் தான் நேரடியாக திரைத்துறையோடு சம்பந்தப்படாதவர்கள். ஐயா ஸ்டாலின் கூட ஒரு சில வேடங்களில் நடித்திருந்தாலுமே கூட அதற்கு முந்தைய தலைவர்களோடு ஒப்பிடுகிற போது இவர்களுடைய திரைத்துறை பங்கு என்பது மிகவும் குறைவானது தான். ஆக அந்த வகையில் பார்க்கிற பொழுது திரையினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களுடைய வருகையும் அதற்கு மக்கள் அளிக்கிற வரவேற்புமே ஒன்றும் ஆச்சரியப்படத்தக்கதில்லை. ஏனென்றால் நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் மொத்தம் 3 லீடர்ஷிப் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல் லீடர்ஷிப், இன்னொன்று கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப், இன்னொன்று ரேஷ்னல் லீகல் லீடர்ஷிப். இந்த 3 தான் லீடர்ஷிப்பை வகைப்படுத்துகிறாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் லீடர்ஷிப்புங்கிறது தந்தைக்கு பிறகு மகன் அப்படி வரக்கூடிய ஒரு அரசர் கால அந்த லீடர்ஷிப். கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் என்பது மக்கள் தன்னெழுச்சியாக யாரோ ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது வரக்கூடியது. ரேஷ்னல் லீகல் என்பது இப்போ அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் போல் ஒரு கட்சி இருக்கும். அந்த கட்சிக்கு அதிபராகவோ பிரதமராகவோ வருகிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தான் இருக்கும்.